கண்ணு உனக்கு கொம்மையா இப்படி நீ இருக்கியா? அது காஃப் சாரி. கல்யாணத்தை முன்ன பெண்ணு பார்க்க போனேல அப்பந்தான் காஃப் சாரி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்கி கையும் வேற வைத்தியண்டு எக்ஸசைஸ் பண்ணியாலோ. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. 2-3 உருப்படி எல்லாம் போட்டிருக்கியா? எல்லா உருப்படியும் அடவலையில வச்சிருந்து எல்லாம் கவரிங் அட்டவளை டீச்சர் அட்டன வேண்டி காணும். ஹலோ மேடம் 10 என்ன அண்ணே சொல்லுங்க. ஏனா வானா போனா அந்த ஐயர் பாஸ் அண்ணையோ விളിച്ചதியோ? எப்ப எனக்கு புருஷன் பஞ்சாயத்து தலைவர் அவர்தான் அப்படி விളിச்சோம். நீங்க எனக்கு சொந்த அண்ணாச்சே. அப்பா சகிக்கலாம். சரி என்னம்மா பண்ணுத நீ? எக்ஸசைஸா? அதுக்கு வேற துணி தானி போடணும். நான் எங்க சொன்ன எக்ஸசைஸ் எனக்கு தெரிஞ்ச பூஜாரி இப்ப ஒருத்தர் வருவார். கொஞ்சம் பூஜை செய்ய சொன்னீங்க. அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு நில்லுங்க. அதுக்கு என்னத்து கை ரெண்டையும் ஒய்த்தி எக்ஸசைஸ் பண்ணி மாதிரி நிக்கிய? நான் நிக்கல இருக்கேன். அது எனக்கு ஒரு வேண்டுதல். எப்பா செல்லு கண்ணு சீக்கிரம் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா அப்பா எங்களுக்கு மென்டல் பிடிச்சோம். சரி கண்ணு நம்ம ரூமுக்கு போ. சகிக்கலப்பா. ஏட்டி கையா இப்படி இருக்கிய? என்னன்னு சொல்லி இது யாரை நம்பியதுனே தெரியலட்டி. ஏன் என்னாச்சு? நான் சதீஷ் பையலோட நல்ல பேசுவேன்ல, நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல. அது அவனுக்கு ஃப்ரெண்டு தெரியும் போல. என்ன உണ്ടെങ്കിലും அவன்கிட்ட ஷேர் பண்ணும். இந்த பையன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தானா இல்ல இவனே சொல்ல வேண்டியவன் பார்த்தானா ஒன்னும் தெரியல கேட்டியா. ஆனா அந்த பையன் தப்பா சொல்லி கொடுத்துருக்கேன். வேற பையலோட எல்லாம் பரப்பி எங்க 2 பேரையும் வச்சு அதான் சங்கடம் தாங்க முடியலட்டி. யாரை நம்பியது யாரை நம்ப பார்த்தனே தெரியல. வாழ்க்கையை இருக்குது. இந்த பயக்களையும் நம்ப முடியாது கேட்டியா. இந்த காலத்துல எங்கேயாவது ஒரு சிலதுதான் நல்ல குணம். வேற எல்லாம் அப்போ கிரிமினல் குணம். அப்படி சுயநலவாதி பயிலுவேன். தப்பு தப்பா 10க்கு 100 மடங்கா சொல்லி கொடுப்பானுவேன். நானும் பெண்ணோட நம்ம பெண்ணோட அப்படியெல்லாம் பரப்பி விடுவேன் கோசிப்பு அப்படின்னு நினைச்சேன் கேட்டியா. இந்த பயல் இப்படி இருப்பானு நினைச்சு கூட பாக்க. எல்லா பெண்ணோட ஒரே மாதிரி இருப்பணுமா? எல்லாம் ஃப்ராடுவா. ஒரு சிலதுதான் நல்ல குணம். அதை நம்ம இனி எப்படி அவனோட மனசுக்குள்ள போய் இன்னும் வந்து பார்க்க முடியுமா? இனி எங்களையும் இந்த பெண்ணோட பேசாது. அப்படி நல்ல குணம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட லிமிட்டோட பேசு. தேவைக்கு பேசு சரியா? க்ளோஸா அவனை பர்சனல் மேட்டர் அது இதுன்னு எதையுமே ஷேர் பண்ணாத. சரிட்டி. சரி எரிச்சலா இருக்குப்பா. ஏன் இந்த பயல் வேலை எப்படி இருக்கியானோ? அதுவே அவனுக்கு குடும்பத்துல உள்ள ஒரு பொண்ணுக்கு இப்படி பிரச்சனை விடுவானுவலா சும்மா. ஏன்னா அவனுக்கு ஆளு பேரு. அடுத்த பெண்ணும் ஏன்னா இப்படிதான் போல. கேடும் கெட்டு போன அவனுக்கு என்ன செத்தாலும் ஒன்னும் இல்ல. இல்ல சுயநலவாதி படிச்சதுவா. கடவுளே ரஞ்சித்துக்கு தெரிஞ்ச எப்படி ஆக்கா கண்டிப்பா என்ன தப்பா தான் நினைப்பாய். ஆனா அடுத்த வீச்சிலே தானே எல்லாரும் நம்புவோம். அதான் இந்த உலகம். நம்ம என்ன சொன்னாலும் நம்மள நம்பவே மாட்டேன். இதுல ப்ரூஃப் இருந்தா ஒன்னும் இல்ல. இல்லன்னா அதுங்க இல்ல. எப்படி நான் பேசி சமாளிச்ச போறேனோ இது எனக்கு பெரிய ஒரு பாடமாட்டம் ஆயிடுச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. எவனையும் நம்ப பாத்துக்கணும். அப்ப இனி யார்கிட்ட க்ளோஸா இருக்கவே மாட்டேன். கடவுளே என்ன மன்னிச்சிருப்பா. நல்ல லெசனை லேர்ன் பண்ணிட்டேன். எல்லாரும் குட்டிய கூட அப்படிதான். எல்லாரும் தனக்கு தேவைக்கு தான் இருப்பேன். நமக்கு வர கஷ்டம் நமக்கு தான். அடுத்த வேலைக்கு ஒன்றும் இல்லை. நம்ம தான் எல்லாம் அனுபவிச்சாமா. அடுத்த அட்வைஸ் பண்ணவங்க மட்டும் வந்தோண்டு இருப்பேன். இனிமே யாருமே நம்ம பாது க்ளோஸ் ஆயிட்டு பேச பாது.